தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் கேவிஎஸ். ஜிடிஎஸ் ஊழியருடைய பிரேக் இன் சர்வீஸ் அவைகளை கண்டோன் செய்வது என்றால் அதற்கான அங்கீகாரம் இது நாள் வரை டைரக்டரேட்டிடம் இருந்ததை இன்று சிபிஎம்ஜிக்கு மாற்றி அமைத்திருக்கிறார்கள், திருத்தி அமைத்திருக்கிறார்கள். தற்பொழுது இருக்கக்கூடிய இலாக்காவினுடைய விதிகளின்படி ஒரு ஜிடிஎஸ் ஊழியர் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸிலே ஆட்பட்டு அதன் மூலமாக அவர் தண்டனை பெற்றால் அந்த வழக்கானது டைரக்டரேட்டிற்கு அனுப்பப்படும். அவர்களுடைய புட் ஆஃப் பீரியடை கண்டோனேஷன் செய்வதென்றால் அல்லது அது குறித்த அனைத்து தகவல்களும் டைரக்டரேட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். இதனால் பல நேரங்களிலே ஜிடிஎஸ் ஊழியருக்கு வழங்கப்பட வேண்டிய ஓய்வூதிய பலன்கள் என்பது வழங்கப்படுவதிலே தாமதம் ஏற்படுகிறது. எனவே இந்த பவரை மாற்றி அமைத்திட வேண்டிய, திருத்தி அமைத்திட வேண்டிய கட்டாயம் என்பது எழுகிறது. தற்பொழுது இருக்கக்கூடிய விதிகளின்படி மண்டல பிஎம்ஜி ஒரு ஜிடிஎஸ் ஊழியர் 180 நாட்களுக்கு மேலாக விடுபடுத்தியிருந்தால் அதை கண்டோன் செய்யக்கூடிய அதிகாரம், அதை மன்னிக்கும் அதிகாரம் என்பது பிஎம்ஜி ஹெட் ஆஃப் தி ரீஜனுக்கு இருக்கிறது. அதே போன்று அதே பிஎம்ஜி ஹெட் ஆஃப் தி ரீஜனும் இனி வருங்காலத்திலே மைனர் பெனால்டி வழங்கப்பட்டாலோ அல்லது ஒருவர் வழக்கில் இருந்து குற்றத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டாலோ நீதிமன்றத்தினால் குற்றமற்றவர் என்று சொல்லப்பட்டாலோ இது போன்ற சந்தர்ப்பங்களிலே அந்த புட் ஆஃப் டியூட்டி கண்டோன் செய்யக்கூடிய அந்த தகுதி என்பது பிஎம்ஜி ஹெட் ஆஃப் தி ரீஜனுக்கு வழங்கப்படுகிறது. மேஜர் பெனால்டி வழங்கப்பட்டால் அல்லது அவர் தண்டனை விதிக்கப்பட்டால், நீதிமன்றத்திலே குற்றம் செய்தவர் என்று விதிக்கப்பட்டால், அது போன்ற நேரங்களிலே மட்டும் சிபிஎம்ஜிக்கு அந்த அதிகாரம் என்பது வழங்கப்படுகிறது. இது போன்ற நேரங்களிலே இந்த கண்டோன் செய்யப்பட்ட அந்த காலங்கள் அவருடைய டெர்மினல் பெனிஃபிட்டிற்கு சேர்க்கப்படக்கூடாது. இட் வில் நாட் பி ரெக்கண்ட் என்று சொல்லியிருக்கின்றார்கள். கண்டிப்பாக சேர்க்கப்படக்கூடாது. ஏற்கனவே இது போன்றவைகள் முடிவு செய்யப்படவில்லை என்றால் இனி அவைகள் எல்லாம் மாநில அளவிலே முடிவு செய்யப்பட வேண்டும் என்று இந்த ஆணைகளே சொல்லி இருக்கின்றார்கள். இது போன்ற ஆணைகள் எல்லாம் நிச்சயமாக 1000-ல் ஒருவருக்குத்தான் இது தேவைப்படும். ஆனாலும் இவைகளை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 180 நாட்களுக்கு மேலாக விடுபடுத்தியிருந்தால் அதை மன்னிக்கும் அதிகாரம் என்பது மண்டல பிஎம்ஜிக்கு இருக்கிறது. மற்ற நேரங்களிலே இலாக்கா தண்டனைக்கு உட்பட்டு தண்டனை வழங்கப்பட்டால், மைனர் பெனால்டி வழங்கப்பட்டால் அந்த புட் ஆஃப் பீரியடுக்கான அந்த காலத்தினை கண்டோன் செய்யக்கூடிய அதிகாரம் என்பது பிஎம்ஜிக்கு இருக்கிறது. சிபிஎம்ஜியை பொறுத்தளவிற்கு தண்டனை வழங்கப்பட்டால் மட்டும் இருக்கிறது. ஏற்கனவே டிஜியிடம் இருந்த இந்த பவரானது இன்று சிபிஎம்ஜிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டால், பாதிக்கப்பட்ட ஊழியர் என்றாவது நம்மை அணுகினார், அந்த பாதிக்கப்பட்ட ஊழியருக்கு நாம் கண்டிப்பாக இதுதான் விதி என்று சொல்ல முடியும். இவைகளெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டுமா, இவைகளெல்லாம் தேவையா என்று தயவு செய்து நினைக்காதீர்கள். எந்த நேரத்தில் யாருக்கு நம்மால் உதவி செய்ய முடியுமோ அது போன்ற செய்திகளை ஒருமுறை பார்த்து நம்முடைய மனதிலே பதிய வைத்தால், அதற்கு பின்னர் தேவைப்பட்டால் நிச்சயமாக நம்முடைய சேனலில் இருந்து இந்த உத்தரவினுடைய நகலை பெற்று கூட நாம் உதவிட முடியும். என்ன நண்பர்களே, நிச்சயமாக இது போன்ற ஒரு சமூக பணிகளை நீங்கள் ஈடுபட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சேனலை நான் நடத்துகின்றேன். இதற்கு வேறு எந்த நோக்கமும் இல்லை. மிகவும் கடினமாகத்தான் என்னுடைய ஒரு வயோதிக இந்த ஏஜிலே கூட நான் செய்கின்றேன் என்றால் நிச்சயமாக இது உங்களுக்கு பயன் அளிக்க வேண்டும், எதிர்காலத்திலே உங்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் தொடர்ந்து இந்த பணியிலே என்னை ஈடுபடுத்தி வருகிறேன் என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை வைத்து முடிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் கேவிஎஸ்.